விளங்கிட்டு நினைக்கிறேன். பிச்சு உதறிடும். அவன் கிட்ட வேணும் போக முடியாது. எத்தனை 100 ஆண்டுக்கு வேணாலும் அவன் செருப்பு வச்சு எல்லா பையிலும் அடிக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட தர்க்கத்துல நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்த வந்தாலும் வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை ராஜா. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என்ன இங்கே நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அவ்வாறு மொழி கவிஞன் ரசூல் வம்சத்து. எங்க பாட்ட என்ன சொல்ற? சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. அது சொல்ல முடியலடா. டே பதட்டமா இருக்குடா, டே சங்கடமா இருக்குடான்னு சொல்லுவோம்ல, அது சொல்றான். சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிவிசை ஓங்கும் என்றெந்த பேதை உரைத்தான். அந்த வசை எனக்கு எய்திடலாமா? டே அந்த செய்தி எங்க காதுல விழலாமாடா? சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்திங்கு சேர்ப்பீர். சாயவற்றாதேடா மொழி என்ன. இப்ப எங்க பாட்ட என்ன சொல்லிட்டு போறான்? மெல்ல தமிழ் இனிச்சா. அவன் சொன்ன இனிதானது எங்கும் காணோம்னா. ஆமா பாரதி, எங்கேயும் காணாம பாரதி, எங்கேயும் காண, இங்கேயும் காண. ஒரு பாவலன் நீ பாரதி மேல எனக்கு என்ன வியப்பு? ஒண்ணு இல்ல. பாரதிக்கு அவன் தமிழ் படிச்சான். அவன் மேலதான் எனக்கு, அவன் மேலதான் அவனுக்கு அறிவு புகுட்டியவன் அவன். அவன் மேலதான் காதல். அவன் தான் பேர். அவனைத்தான் போற்றணும். நினைச்சு பாருங்க. தமிழர்கள் எவ்வளவு மாண்புமிக்கவர்கள், மனிதநேயவாதிகள் மட்டுமல்ல, உயிர்மை நேயர்கள் என்பதை காட்டுறான். இவன் பரம்பரையே உயிர்மை நேயம் கொண்டது, இயற்கை வழிபாட்டு மரபினர். அதனால என்ன செய்யறான்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவ பெருமகன். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறான். இவன் என்ன பண்றான்? காக்கை குருவி எங்கள் சாதிங்கிறான். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். உயிர்மை நேயத்தை போற்றான். நீங்க வியப்பா இருக்கும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ, தத்தறிகிட தித்தறிகிட தித்தோம் அப்படிங்கிறான். சரி, ஏன் அந்த அக்கினி குஞ்ச கொண்டு போயிட்டு கிளையில வைக்க கூடாது? அடிமரத்தில் வைக்க கூடாது? அது சொல்லிருக்காம அங்க ஒரு கிளையிடை வைத்தேன், அங்க ஒரு மரத்திட வைத்தேன், அப்படி சொல்ல. வேறிடை வைத்தேன் சொல்லல, அங்க ஒரு பொந்திடை வைத்தேன்கிறான். பொந்து எப்ப வரும்? பட்டு இத்து உத்து போய் விழலாமான்னு இருக்கிற பழமையான மரத்தில் தான் பொந்து விழும். அங்க கொண்டு வச்சண்டா நெருப்பைன்னு. இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக இருக்கிற பழமை வாதங்கள் பொச்சுங்கி சாகட்டும்டா, புதியன பிறக்கட்டும் போடுறான். அது வேற குறிப்பா படுறான். அதனாலதான் உலகில் ஒருவன் பாரதி. உலகத்துல எவனா இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான்? எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா, உலகத்திலே நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு. ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன்? உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி என்னை